பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பயங்கரவாதிகள் நடத்தியுள்ள இந்த தாக்குதல் அதிர்ச்சியூட்டுவதாகவும் வேதனையாகவும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இது ஒரு கொடூரமான மற்றும் மனிதாபிமானமற்ற செயல். இது சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அப்பாவி மக்களை தாக்குவது முற்றிலும் மன்னிக்க முடியாதது என்றும் கூறியுள்ள அவர், தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் போன்ற வன்முறை செயல்கள் கண்டிக்கத்தக்கவை என்றும் அவை நமது கடுமையான கண்டனத்திற்கு உரியவை என்றும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதனை கூறியுள்ளார். இந்த கொடூரமான செயலுக்கு பின்னால் இருப்பவர்கள் தப்பவிடப்பட மாட்டார்கள் என்றும் அவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பயங்கரவாதிகளின் தீய திட்டம் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும் கூறினார். தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு பிரதமர் தனது இரங்கலை தெரிவித்தார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலால் தான் மிகவும் வேதனை அடைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் தனது எண்ணங்கள் உள்ளதாக கூறியுள்ள அமித் ஷா, இந்த கொடூரமான பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர்கள் தப்பிக்க முடியாது என்றும் குற்றவாளிகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, முதலமைச்சர் உமர் அப்துல்லா, மத்திய அமைச்சரும் பாஜக தலைவருமான ஜெகத் பிரகாஷ் நட்டா, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோரும் இந்த சம்பவத்தை கண்டித்துள்ளனர். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் நடந்துள்ள பயங்கரவாத தாக்குதலுக்கு உலக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் அழைத்து பேசினார். அப்போது அப்பாவி உயிர்களை இழந்ததற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். தாக்குதல் நடத்தியவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கு அமெரிக்காவின் முழு ஆதரவையும் அவர் உறுதி செய்தார். சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த கொடூரமான குற்றத்திற்கு எந்த நியாயமும் இல்லை என்றும் தாக்குதலை நடத்திய குற்றவாளிகள் உரிய தண்டனையை எதிர்கொள்வார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் இஸ்ரேல் உறுதியுடன் இருப்பதாக கூறியுள்ள அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, இந்த விஷயத்தில் இந்தியாவுக்கு இஸ்ரேல் துணை நிற்கும் என்று தெரிவித்துள்ளார்.